ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் 3 பேரும் இணைந்து பசும்பொன் தேவர் முத்துராமலிங்கனாருக்கு மாலை அனுபவிச்சிருக்காங்க. துரோகத்தை வீழ்த்துவோன்னு சூழ் உரைச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி முக்குலத்தோர் கம்யூனிட்டியால் எதிர்க்கப்படும் வெறுக்கப்படக்கூடிய ஒரு தலைவர். செங்கோட்டையன் எந்த ஜாதிக்கும் எதிர்ப்பில்லாத ஒரு தலைவர். செங்கோட்டையனை நீக்கி மற்றவங்களையும் செங்கோட்டையன் கூட சேர வைப்பாரா? அடுத்த நகர்வு செங்கோட்டையன் பண்ண முடியாம லாக் பண்ணுவாரா? 3 பேருடைய ஒன்றிணைப்பு எந்த அளவுக்கு எடப்பாடி அவர்களுக்கு பலவீனத்தை கொடுக்கும் சார்? அது எடப்பாடிக்கு தலைமையில கத்தி மாதிரி அது தொங்கிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு இது பலவீனமா பலமா? கண்டிப்பா முக்குலத்தோர் மத்தியில பலவீனம் தான். செங்கோட்டையன் வழியா அழைப்பு விடுப்பார்களா? நீங்க மறுபடியும் என்டிஏக்குள்ளார வந்துருங்க அப்படின்னு. என்டிஏ சிஎம் கேண்டிடேட் யாரு? செங்கோட்டையனா எடப்பாடியா? எடப்பாடி தான். அப்ப எப்படி வருவாங்க? தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. என்ன சார் இன்னைக்கு அரசியல் களம் படு சூடு பிடிச்சு வேகம் எடுத்து கிடக்குது. பசும்பொன்ல ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் 3 பேரும் இணைந்து பசும்பொன் தேவர் முத்துராமலிங்கனாருக்கு மாலை அனுபவிச்சிருக்கிறாங்க. கூட்டா இணைந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறாங்க. துரோகத்தை வீழ்த்துவோன்னு சூழ் உரைச்சிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி முக்குலத்தோர் கம்யூனிட்டியால் எதிர்க்கப்படும் வெறுக்கப்படக்கூடிய ஒரு தலைவர். செங்கோட்டையன் அதிமுகவுக்குள்ளேயே முக்குலத்தோர் மட்டுமல்ல எந்த ஜாதிக்கும் எதிர்ப்பில்லாத ஒரு தலைவர். இதுதான் செங்கோட்டையன் எடப்பாடி கம்பேர் பண்ணோம். பட் செங்கோட்டையன் எடப்பாடி சொன்ன மாதிரி ஒரு உறுப்பினர் எம்எல்ஏ தான். அவரு 20% வாக்கோட ஒரு கட்சியை ரெட்டை சின்னத்தோட கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. இன்னைக்குள்ள நிகழ்வு என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 3 வரையும் நீக்கினதுல பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் வைப்ரண்ட் முக்குலத்தோர் கம்யூனிட்டி, டெல்டா அப்பர் சவுத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்குலத்தோர் கம்யூனிட்டி எதிராக திரும்பிட்டாங்க. அதோட தாக்கத்தை நாம் தமிழர் சீமான் கூட கே நகர் எம்ஜிஆர் நகரில் உள்ள அந்த கூட்டத்தில் நீங்க சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் ஒரு முக்குலத்தோர் கூட அந்த முக்குலத்தோருக்காக அதை பேசிக்கிட்டு அதனால உங்களுக்கு கடும் எதிர்ப்பு, அதை சமாளிக்கிறதுக்கு நீங்க நாடகம் போடுறீங்கன்னு சீமானே அந்த இதை தெளிவாக சொன்னார். இப்போ அவர்கள் இன்னொருத்தரை அடையாளப்படுத்துறாங்க. அது செங்கோட்டையனை அவங்க அடையாளப்படுத்துறாங்க. செங்கோட்டை இது எந்த அளவுக்கு வரும், எப்படி போகுதுங்கிறதெல்லாம் வரும் நாட்கள்ல தான் தெரியும். ஏற்கனவே செங்கோட்டையன் பிக்கப் ஆகலை, உண்மைதான். நம்ம ஆகும்னு எதிர்பார்த்தோம், அது ஆகலை. இப்போ மீண்டும் அதை இப்படி இதை எடப்பாடி முறியடிக்க போறாரு. செங்கோட்டையனை நீக்கி மற்றவங்களையும் செங்கோட்டையன் கூட சேர வைப்பாரா? அல்லது செங்கோட்டையனை அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம அவரும் இழுத்தடிச்சு அடுத்த நகர்வு செங்கோட்டையன் பண்ண முடியாம லாக் பண்ணுவாரா? அல்லது இவரா நீக்கி விட்டுட்டாருன்னா அடுத்த நகர்வு ஆயிரும். 2 பேரும் உள்ள இருக்குன்னு 2 பேருமே ஒரு சிவி சண்முகம், கேபி முனுசாமி, வீரமணி, இவர் வேலுமணி, இப்படி 2 பேரும் அங்க பேசிட்டாங்கன்னா அது செங்கோட்டையனுக்கு பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக அது பிக்கப் ஆகக்கூடாதுன்னு அப்படியே நீக்காம ஒரு உறுப்பினர் தான் 2 பேட்டியை மட்டும் கொடுத்துட்டு பண்ண போறாரா? என்ன பண்ண போறாரு எடப்பாடி பழனிசாமின்னு பார்க்கணும். இதுல டெல்லி ஆசீர்வாதமும் இருக்குது. சசிகலாவை தள்ளி வச்சுட்டு பண்ணுங்கிற மாதிரி ஒரு தகவல் தாக்கீது வந்ததாட்டும் எண்ண ஓட்டங்கள் வருது. அல்லது சசிகலாவும் அந்த இடத்துக்குள்ள வந்திருப்பாங்கங்கிற ஒரு சூழல் இருக்குது. சிபிஐ அக்யூஸ்ட் ஆயிருக்காங்க, அவங்க ரெய்டெல்லாம் இருக்கும்போது அது எதுக்கு வம்புங்கிற மாதிரியும் ஒரு பார்க்குறதாட்டு ஒரு தன்மைகளில் போகுது. வரும் நாட்களில் இது முழு உருவம் பெறும். எது எப்படியோ முக்குலத்தோர் கம்யூனிட்டி எடப்பாடிக்கு எதிர்ங்கிறதுல ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் மட்டுமில்லை 8% வாக்கெடுத்து எடப்பாடியை இதுவரை 7% பலவீனப்படுத்தின நாம் தமிழர் சீமானும் முக்குலத்தோரை எடப்பாடிக்கு எதிராக திருப்பதில் அவரும் குறியான தன்னோட அரசியலை தெளிவாக செய்கிறார். இப்போ இது நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் சார். செங்கோட்டையன் வெளியே போன சமயத்தில் நம்ம பேசினோம். அவர் ஒருங்கிணைப்பு வலியுறுத்துகிற சமயத்தில், பதவிகள் பறிக்கப்பட்ட சமயத்தில் ஒரு 5% வாக்கு போயிருச்சுன்னு நம்ம பேசினோம். அதுக்கப்புறம் அவர் பலவீனம் அடைஞ்சிட்டாரு, அவர் கூட யாரும் இல்லைங்கிறதையும் நம்ம பேசிக்கிட்டு தான் வந்தோம். இப்போ இந்த 3 பேருடைய இணைப்பு, இந்த ஒன்றிணைப்பு எந்த அளவுக்கு எடப்பாடி அவர்களுக்கு பலவீனத்தை கொடுக்கும் சார்? எடப்பாடியாலெல்லாம் ஸ்டாலினை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. தொடர் தோல்வி நாயகர் தான் அவர். மீண்டும் தொடர் தோல்வி தான். அவர் ஒற்றை தலைமைன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? ஒற்றை தலைமைன்னு அவர் வந்தது காரணம் என்ன? ஓபிஎஸ் பாஜகவுக்கு ஆளு. இப்போ எடப்பாடி என்ன செய்யறாரு?
பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எடப்பாடி என்ன சொன்னார்? பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி. இப்போ ஏன் பாஜக கூட வந்தார்? இது ஏதாவது ஒரு அரசியல் விமர்சகர் வந்து சுட்டி காட்டியிருக்காங்களா? நியாயத்தோட நடுநிலையோட. அப்போ நிலைப்பாடில் இன்கன்சிஸ்டண்டாக மாறுறாரு. ஏன் மாறினாரோ தன் சுயநலத்துக்காக மாறுறாரு, தன்னை அரசியல் ரீதியாக காப்பாற்றிக்கிறதுக்காக மாறுறாரு. இப்போ பாஜக தயவு இப்போ அவருக்கு தேவை. 4 வாரத்தில் சிம்பிள் கேஸு, அதாவது பொதுச் செயலாளர் தேர்வு கேஸு, இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வந்து முடிச்சு வைக்கணுங்கிற இதை ஒரு வழக்கு போட்டார். அது 8-10 வாரமாகியும் கோர்ட் அதில் வந்து முடிவுக்கு வரல. அது எடப்பாடிக்கு வந்து தலைமையில கத்தி மாதிரி அது தொங்கிட்டு இருக்குது. ஒருவேளையில பொதுச் செயலாளர் செல்லாதுன்னு சொன்னால் எல்லாமே தலைகளாக மாறிடும். வாய்ப்புகள் குறைவு. ஆனால் ஒரு வேளையில மாறினா எல்லாரும் தலைகளாக மாறினுங்கிறதுனால எடப்பாடி வந்து தாவேகா முக்கியம் இல்லை, பாஜக தான் முக்கியம்னு ராஜேந்திர பாலாஜியை வச்சு 150 சீட்டு ஜெயிப்போம், விஜய்க்கு மொத்த செல்வாக்கே 20 தொகுதிக்குள்ளதான்னு ஒரு அடித்து தள்ளிட்டார் விஜய். காரணம் பாண்டே 50 சீட்டு தாவேகாவுக்கு 20 சீட்டு பாஜகவினதும், பாஜக டெல்லி கோவப்பட்டு தன்னை ஏதாவது இது பண்ணிடுவாங்களோ, சீண்டிடுவாங்களோ, தன்னை எதிரான நகர்வுகளை செய்திருவாங்களோன்னு அது ராஜேந்திர பாலாஜியை வச்சு அவர் மறுத்தார். ஸோ அவருடைய அரசியல் நடவடிக்கை தன்னை காப்பாற்றிக்கிடறதுக்கு தான் பார்லிமெண்ட்லேயே வேண்டான்னு சொன்ன பாஜக கூட சட்டமன்றத்தில் போனார். அண்ணாமலைக்கு தலையும் காவு வாங்கிக்கிட்டார். இப்பவும் செங்கோட்டையனை வச்சு அவங்க அரசியல் பண்ணதும் அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதனால செங்கோட்டையனுக்கு டெல்லி பேக்கிங் இருக்குங்கிற ஒரு அச்சம் காரணமாக, குஜராத் டீம் பேக்கிங் இருக்கிற ஒரு அச்சம் காரணமாக செங்கோட்டையனுக்கு எதிரான துணிச்சலான நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கிறாரு. ஆனால் வார்த்தையில் அடிச்சுட்டாரு, செயலில் காட்ட முடியாமல் இருக்கிறார். இப்போ ஏற்கனவே பொறுப்புகள்ல இருந்து செங்கோட்டையனை நீக்கம் செஞ்சாங்க. பத்திரிகையாளர்களும் செங்கோட்டையன் கிட்ட கேள்வி கேட்குறாங்க, உங்களை நீக்கிடுவாங்களா அப்படின்னு. எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவருமே தன்னை நீக்கிட்டும் தான் பார்க்குறாரு. அப்படி கட்சியை விட்டு நீக்குனா இவர் இன்னும் வலிமை அடைவாரா இல்லை வீழ்ச்சி அடைவாரா? வலிமையாவார். அதனால தான் அவர் எதிர்பார்க்கிறார். தலைக்கு மேலே வெள்ளம் பெய்யாச்சு, ஜான் போனா என்ன முடம் போனா என்ன, டிக்கெட் கொடுப்பாரான்னு கேரண்டி இல்லை. எடப்பாடிக்கும் எதிர்காலம் இல்லை. எதிர்காலம் இல்லாத அவரை நம்பி நின்று என்னத்துக்கு? ஸோ நடக்கட்டுன்னு அவர் போல்டாட்டே செங்கோட்டை இந்த இடத்துக்குள்ள முடிவெடுத்து 2 முக்குலத்தோர் தலைவர்களோட பசுமனையா நினைவிடத்துக்கு போனது ஒரு மிகப்பெரிய அரசியல் நிகழ்வு. இப்போ இதுலேயுமே இவங்க 3 பேருமே டிஎம்கேவை ஒரு சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த பேட்டியிலையும் கூட டிஎம்கேவை எதிர்த்து நிலையில் அவங்க பேட்டியில் பதில் சொல்லலை. இப்போ இது எப்படி சார் திமுக பக்கம் போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? முதற்கட்டம் அதிமுகவுக்குள்ள அந்த பொதுச் செயலாளர் வழக்கு இதெல்லாம் என்னன்னு பார்ப்பாங்க. முதற்கட்டத்தில் நம்ம பார்ப்போம். 2வது கட்டத்தை அடுத்து பேசிக்கலாம். இப்போ தாவேகா கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக இணைஞ்சிட்டாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, நல்லா ஒரு பேச்சு இருந்தது. அதிமுக ஒன்றிணைப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைஞ்ச ஒரு கோட்பாடாகவே இருந்தது. இன்னைக்கு அது மறுபடியும் வலுப்பெற்றிருக்கு. இப்போ அதிமுக ஒருங்கிணைப்பு சாத்தியப்படுமா? பாஜக மேலிட என்ன நினைக்குது? கஷ்டம். அரசியலில் நமக்கு என்ன லாபம்னு ஒவ்வொருத்தரும் பார்ப்போம். அப்போ இந்த ஒருங்கிணைப்புங்கிறது வந்து கைகூடாத போது 3 பேருமே மாற்று முடிவுன்னு எடுக்கலாம். பாஜக அதுக்குள்ள அந்த வழக்கு தொடர்பாக ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா ஒரு மாற்றம் வரும். அந்த பொதுச் செயலாளர் நெட்டலை வழக்கு தொடர்பாக ஒரு தீர்ப்பு வந்துட்டுன்னா மாற்றம் வரும். அதுக்கு வாய்ப்புகள் குறைவு. நம்ம அந்தரத்தில் கம்பு சுத்துற ஆள் இல்லை, யதார்த்தத்தில் களத்துக்குள்ளே இருந்து பேசக்கூடிய ஆள், வாய்ப்பு குறைவு. இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட 2 இடத்துலையுமே இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஒன்று அந்த தேவர் ஜெயந்தி விழா நிகழ்விடத்திலேயே கேட்குறாங்க, நான் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதே மறுபடியும் எஸ்ஐஆர் தொடர்பாக அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, அங்கேயும் கேட்குறாங்க, அப்போவும் நான் கேள்விப்படுறேன்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா கண்டிப்பாக அவர் பார்த்துருப்பாரு, அவருக்கு காதில் போயிருக்கோம். இது ஏன் இவர் வெளிப்படையாக உடனே பேச மாட்டேங்கிறாரு? ஒரு தயக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி செங்கோட்டையன் ஒன்று வளர்ந்துருவார், இருக்க வச்சு அடிக்கலான்னு பார்க்குறாரா? யூ ஆர் கரெக்ட். செங்கோட்டையன் விஷயத்தில் அவர் ரொம்ப சர்க்கம்ஸ்பெக்டிங் இஸ் மூவ்ஸ். செங்கோட்டையனுக்கு டெல்லி பேக்கிங் இருக்கா இல்லையாங்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. பேக்கிங் இருக்குன்னு நம்பி தான் செங்கோட்டையனை ஈஸ்வர்ட் பண்ண தான் பிஜேபிக்குள்ளே வந்தார். அன்னைக்கு அவர் வரலன்னா செங்கோட்டையனை வச்சு உடைச்சிருவாங்க, இந்த பொதுச் செயலாளர் வழக்கில் ஏதாவது பண்ணி எடுத்து என்னத்தையும் பண்ணி எடுத்து செங்கோட்டையனை பொதுச் செயலாளர் ஆக்கி விட்டுருவாங்கிறவெல்லாம் ஒரு அச்சத்துக்குள்ளே தான் வந்தார். இப்பவும் செங்கோட்டையனை அவர் பாம்புண்ணி அடிக்கவும் முடியல, பழுதுன்னு தாண்டவும் முடியல. நான் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். என் அண்ணன் தான் நமக்கு செங்கோட்டையன். அந்த இடத்துக்குள்ள செங்கோட்டையனை பவரா என்ன வாணி ஜட்ஜ் பண்ண முடியாமல் திணறார். அசெப்ட் பண்ணி தூக்கி போடவும் முடியல. தூக்கி போட்டால் அது உள்ளே இருந்து சிவி சண்முகம் குரல் கொடுத்துருவாரோ, கேபி முனிசாமி குரல் கொடுத்துருவாரோ, நம்மளால் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும்போது எல்லாரும் நமக்கு போர்க்கொடி தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற இதில் செங்கோட்டையனுக்கு கருத்துக்கு மேலும் வலு சேர்ந்துருமோங்கிற ஒரு அச்சமாக அவருக்குள்ள இருக்கு. அதனால அவர் சமர்த்தரான எடப்பாடி பழனிசாமி
கைதேர்ந்த அரசியல்வாதியான எடப்பாடி பழனிசாமி நிதானமாக செங்கோட்டையனை டீல் பண்ணுவோன்னு ரொம்ப நிதானமாக ஹீஸ் மெஷரிங் ஹிஸ் ஸ்டெப்ஸ் இன் செங்கோட்டையன் இஷ்யூ. இப்போ எப்படி சார் எடப்பாடி பழனிசாமிக்கு இது பலவீனமா பலமா? கண்டிப்பாக முக்குலத்தோர் மத்தியில் பலகீனம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. முக்குலத்தோர் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, அவன் தெளிவாக அரசியல் பண்ணுவான். கருத்துருவாக்கத்திலே முக்குலத்தோர்கள் வந்துட்டாங்க, அது பலகீனம் தான். எனக்கு தெரியும் முக்குலத்தோர்களை, நண்பர்கள் தான், சகோதரர்கள் தான். ஆனால் செங்கோட்டையன் எந்த அளவுக்கு பலகீனப்படுத்துவாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். செங்கோட்டையன் பலகீனப்படுத்தினார்னா அது முதலுக்கே மோசம், அடிமடியிலேயே கை வச்சது மாதிரி கோர் ஓட்டையே அது சாய்ச்சிடும். அது சாய்க்கப்பட்டோன்னா எடப்பாடிக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இது இல்லாத ஓட்டு, சவுத்துலலாம் ஒன்றும் இல்லையே, இல்லாத இடத்துல இல்லாமலே போயிட்டு போட்டுட்டு போயிடுவார். இருக்கிற இடம் வன்னியர் பெல்ட்டு, வெள்ளாளக்குன்றம் பெல்ட்டு, அங்கே செங்கோட்டையனால் சேதாரம் வந்துடக்கூடாது. அதனால தான் செங்கோட்டையன் விஷயத்தில் ரொம்ப நிதானமாக நுணுக்கமாக கையாளுறார். இப்போ இவர் முன்னாடியே பேசி வச்சுட்டாரு தினகரன் கிட்ட அப்படின்னு தினகரனே சொல்றாரு. செங்கோட்டையன் என்கிட்ட முன்னாடியே சொன்னாரு, நான் வந்துடுவேன், நம்ம ஒட்டுக்கா போகலான்னெல்லாம் என்கிட்ட சொன்னாருன்னு சொல்றாரு. இதுல சசிகலா அவர்களை சந்திப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க, ஆனா சசிகலா அவர்களை சந்திக்கல. நீங்க சொன்ன மாதிரி அந்த வழக்கு அதுதான் சசிகலா அவர்கள் இதுல இன்க்ளூட் ஆகாததுக்கு காரணமா, இல்லை இதுக்கப்புறம் சசிகலா பார்க்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சசிகலா போகக்கூடிய வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா டெல்லி சசிகலா விரும்பல. இது நாங்கள் தான் சொன்னோம். பாண்டே ஏமாந்தார். பாண்டேயெல்லாம் முத்துக்குமார் திராவிட இயக்க எழுத்தாளர் முத்துக்குடா இருக்கும்போது நான் ஓங்கி அடித்தேன். பாண்டே என்ன துள்ளுனார் பாண்டே. ஜெயலலிதா இடத்துல சசிகலா தான், ஸ்டாலின் வர முடியாது, கட்டம் சரியில்லை, அப்பப்பா. ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வர தீயை கொளுத்துறது நாங்கள் தான், நாங்களே அணைக்கிறதுக்கு விரும்பலை. அது அணையுமான்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ கடைசியாகவே சிபிஐ எஃப்ஐஆர் ரெய்டு. ஸோ சசிகலா அந்த இடத்துக்குள்ளே வர வேண்டான்னு டெல்லியிலேருந்தே தகவல் வந்ததாட்டு தான் நான் கேள்விப்படுறேன். அதனால தான் சசிகலா அந்த இடத்துக்குள்ளே வரலங்கிறது என்னோட ஒரு பார்வையாக இருக்குது. சார், நீங்கள் அரசியலை புள்ளி விவரமாக கணக்கீடு செய்து வெளிப்படுத்தக்கூடியவர். இப்போ எப்படி சார் முக்குலத்தோர் மத்தியில் ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு, இரண்டு சாதி ஆதிக்கம்னு நம்ம ஆரம்பத்திலிருந்தே நம்ம பேசுகிறோம். இப்போ முக்குலத்தோர் பெல்ட்டு கவுண்டர் ரெண்டும் மெர்ஜ் ஆகிட்டாங்களா இப்போ செங்கோட்டையன் உள்ளே வந்தனால? அதான் மேஜர் ரோல் எடப்பாடி ரோல். அவர் சசிகலாவை அடிச்சிட்டாரு, தினகரன் அடிச்சிட்டாரு, ஓபிஎஸ் அடிச்சிட்டாருன்னு சொல்லும்போது அது 7%, இது 13% அவுட் ஆயிடுச்சு. பட் இது முழு உருவமாக முக்குலத்தோர் அவருக்கு எதிராக போயிட்டாங்க. 10.5 முக்குலத்தோர் அவருக்கு எதிராக கொண்டு நிறுத்திட்டு. ஸோ இந்த இடத்துக்குள்ள முக்குலத்தோர் எதிர்ப்பை முக்குலத்தோர் தலைவர்கள் பொதுத்தளத்துக்குள்ள செங்கோட்டையனுக்கு முகத்தை வச்சு எடப்பாடி அடிக்கிறாங்க, அல்லது இவங்க ஜாதிய ரீதியாக செயல்படுறாங்கங்கிற மாதிரி வந்துடும். கட்சியை கைப்பற்றதுக்கு எடப்பாடி தான் 3 வரையும் காலி பண்ணார். இப்போ அவங்கள 2 பேர் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கும். மக்களை சந்தித்து மக்கள் செல்வாக்கப்பட்ட தலைவர்கள் முக்குலத்தோரையும் பிறரையும் எடப்பாடிக்கு எதிராக திருப்பக்கூடிய அரசியலை வெகு நேர்த்தியாக சிறப்பாக பண்ணுறாங்க. இது 90 தொகுதிக்குள்ளே எடப்பாடியால் தாக்கு பிடிக்க முடியாது, 100க்கு 100 இது தாக்கு பிடிக்க முடியாது. பட் எடப்பாடி அதை பற்றி கவலைப்படலை. தான் கட்சியை கைப்பற்றினா போதும், 31 பார்த்துக்கலான்னு தான் நினைக்கிறார். இப்போ இந்த கட்சியை கைப்பற்றினா போதுங்கிற மனப்பான்மை தான் பாஜகவுக்கும் இருக்கா சார்? ஏன்னா இப்போ பாஜக அதை எப்படி பார்க்கும்? நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தீங்க பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் 29 தான் முக்கியம், 26 முக்கியம் இல்லை அப்படின்னு. இப்போ இந்த விவகாரத்தை பாஜக எப்படி பார்க்குது சார்? குறிப்பாக விஜய் போன்றவர்கள் கூட தனிச்சு நின்று நல்ல வாக்கெடுத்தா 29க்கு பயன்படும்னு பாஜக நினைக்கிறாங்க. அது அவங்க நினைக்கிறது வேற. அந்த நினைப்புக்கு தக்கன மற்ற பிளேயர்ஸ் இருக்கணும். இல்லை, விஜய் முகம் தவிர அவர்கிட்ட கை கால் இல்லை, உடம்பு தோல் எதுவுமே இல்லை, சப்பை, நிற்க முடியாது அவரால். அதுவும் ஐபி ரிப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. 40 தொகுதிக்கு மேலே அவருக்கு கேண்டிடேட் இல்லைங்க, 40 தொகுதியே கஷ்டம், மாநில நிர்வாகிகளே ஓடிடுவான், விஜய் அதில் நோக்கம் இல்லாமல் இருக்காரு. நீங்கள் ஆர்டி டீமோட சஜஷன் அசம்பிளியில் நல்ல ஓட்டு விஜய் எடுத்துட்டாருன்னா தோற்று போனவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சிஎம் ஸ்டாலினுக்கு அன்னைக்கு எதிராக 29 களமாடினா 98 கலைஞருக்கு எதிராக ஜெயலலிதா அம்மையார் களமாடி ஜெயித்த மாதிரி நல்ல சீட்டு வருங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துக்குள்ளே விஜய் தனிச்சு நிற்கணுங்கிற கருத்தை நாம் டெல்லி தலைமைக்கு சொன்னால் அங்கே உள்ள பார்வையில் விஜயால் நிற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது ஆள் இல்லை இதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பிஜேபி ஒன்று நினைச்சாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மாதிரி சிண்டே மாதிரி பவர்ஃபுல்லான ஆள் வேணும். ஸோ இது எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கங்க நம்ம போக போக தான் தெரியும், இந்த பூவின் வாசம் புரியும். ஓபிஎஸும் சரி டிடிவியும் சரி என்டிஏ பெல்ட்ல இருந்து தான் வெளியே வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தான் டிடிவியும் வந்தார். செங்கோட்டையன் பதவிகள் பறிக்கப்பட்ட சமயத்தில் காசிக்கு போகிற ஹரித்வார் போகிறேன்னு சொல்லி அமித்ஷாவெல்லாம் பார்த்துட்டு வந்தார். இப்போ இவருக்கு அமித்ஷாவோட பேக்கப் இருக்காங்கிற ஒரு நிலை இருக்குது. அதுதான் செங்கோட்டையனை பாம்புன்னு அடிக்க முடியல, பழுதுன்னு தூக்கி போட முடியல. 2வது முறையும் இவங்களை பார்த்ததை ஓப்பனாக சொல்லலைனாலும் பார்த்துருக்காங்க. அப்போ எடப்பாடி அதில் சிக்க வைக்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு வேலை, ஒரு வியூகம் எடப்பாடிக்கு எதிராக நடக்குது. ஏன்னா எடப்பாடியை பலப்படுத்தி எடப்பாடியும் விஜயும் சேர்த்து பலப்படுத்தி ஒரு தப்பான வியூகத்தை பாண்டே போன்றவர்களோட ஆலோசனையில் பாஜக செய்தா
அது 29ல் மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமி 24ல் டீச் பண்ண மாதிரி 29ல் டீச் பண்ணிடுவார். பண்டை போன்றவங்க விஜய்க்கு ஆதரவாட்டு 50ன்னே சொல்றாங்க. பட் ஆனா இந்த களத்துக்குள்ள பாஜக தான் முக்கியம்னு ராஜேந்திர பாலாஜியை வச்சும் எடப்பாடி சொல்லிட்டாரு. இப்ப பல அனுபவங்களை பட்டவர் எடப்பாடி பழனிசாமி என்றாலும் பாஜக அவர்கிட்ட ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டியது பாஜகவுக்கு கடமைன்னு நான் பார்க்குறேன். இப்போ இவங்க என்டிஏ கூட்டணிக்கு மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்கா சார்? செங்கோட்டையன் வழியா அழைப்பு விடுப்பார்களா, வந்துருங்க நீங்க மறுபடியும் என்டிஏக்குள்ளார வந்துருங்க அப்படின்னு? என்டிஏ சிஎம் கேண்டிடேட் யாரு? செங்கோட்டையானா எடப்பாடியா? எடப்பாடி தான். அப்ப எப்படி வருவாங்க? அப்ப எடப்பாடிக்கு எதிராக தான் இவங்க அரசியல் களம். எடப்பாடிக்கு எதிராக தான் வருவாங்க. பாசிட்டிவா முடிக்க முடியலன்னா நெகட்டிவா போவாங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.